குலதெய்வம் நம் வீட்டில் வாசம் செய்ய நாம் வழிபட வேண்டிய பரிகார முறை. This video is sponsored by Zen Review Online. Zen Review Online is one of the review portal city. வீட்டிற்குள் குலதெய்வ சக்தியை அழைக்க எளிய வழி உண்டு. மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விபூதி, சாம்பிராணி, அடுப்பு கறி இவை அனைத்தையும் சிறிதளவு எடுத்து ஒரு சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு விட்டு வாசற்படி உட்புறம் நிலைப்படியின் மையத்திற்கு மேல் சுவரில் ஆணியில் அடித்து அதில் முடித்து வைத்த துணியை ஆணியில் மாட்டி ஊதுபத்தி சூடும் சாம்பிராணியில் காண்பித்து வந்தால் ஒரு வாரத்தில் நம்முடைய குலதெய்வம் வீட்டிற்குள் வரும். குலதெய்வம் அருளை முழுமையாக பெற வேண்டியவை என்ன என்றால், அமாவாசை அல்லது வளர்ப்புறை பஞ்சமி அன்று 9 தேங்காய் எடுத்து உடைத்து கொண்டு கண்ணுள்ள மூடியில் நெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்தால் அடுத்த வளர்ப்புறை பஞ்சமிக்குள் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் உங்கள் வளர்ச்சிக்காக வேண்டுதல் என்னவென்றால் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு நிறைவேற்றி தரும். நம் வீட்டில் தினந்தோறும் காலை மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நாம் வீட்டில் விளக்கேற்றும் போது கூறும் மந்திரம்: இல்லக விளக்குவது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குவது ஜோதி உள்ளது, பல்லக விளக்குவது பலரும் காண்பது, நல்லக விளக்குவது நமச்சிவாயே என்னும் மந்திரத்தை நாம் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நாம் காலையில் விளக்கேற்றும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான 6 மணிக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யும் போது நாம் நினைத்த காரியத்தை நம் குலதெய்வம் நமக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி தரும். இதை தொடர்ந்து 48 நாட்கள் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 to 6 மணிக்கு தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் நாம் வேண்டியது நிறைவேறுவதற்கு நம் குலதெய்வம் நமக்கு துணையாக நிற்கும். என்னடா அப்பயே அந்த 2 நிமிஷம் வர மாட்டேங்குது.